ஹலோ நண்பர்களே, இஸ்ரேல் வானத்தில் காலை 6 மணி நேரம் ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் ஒவ்வொன்றாக பறக்கின்றன. அவற்றில் ஏற்றப்பட்டுள்ள ஏவுகணைகள் தொலைதூர இலக்குகளை துல்லியமாக அடைந்துவிடும். அமெரிக்க CIA மற்றும் இஸ்ரேல் உளவுத்துறை தகவல்களின்படி ஈரானின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் தெஹ்ரானில் ஒரு சிறப்பு வளாகத்தில் கூடியிருந்தனர். அவர்களில் சுப்ரீம் லீடர் ஆயதுல்லா அலி கமேனியும் இருந்தார். அந்த விமானங்கள் பறந்த 2 மணி நேரம் 5 நிமிடங்களுக்குப் பிறகு ஏவுகணைகள் அந்த வளாகத்தின் மீது விழுந்தன. இது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய தாக்குதல்கள் எப்படி நடந்தது என்பதுதான். ஆனால் இந்த தாக்குதல்களில் ஈரான் சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா கமேனியுடன் சேர்த்து மற்ற சில டாப் அதிகாரிகளும் உயிரிழந்தனர். இந்த வீடியோவில் ஈரான் தலைவர் எப்படி இறந்தார், அதற்கு பிறகு என்னென்ன நடந்தது என்பதை முழு விவரமாக தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, வீடியோ மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும், கடைசி வரை பாருங்கள். நண்பர்களே, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததுதான், அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே பல ஆண்டுகளாக உடன்பாடின்மை மற்றும் மோதல்கள் தொடர்ந்து வருகின்றன. கொஞ்சம் பின்னோக்கிச் சென்றால் 1979 வரை ஈரான் ஒரு வலிமையான இராச்சியமாக இருந்தது. ஷா முஹம்மது ரெஜா பஹ்லவி ஆட்சியில் அவருக்கு அமெரிக்க ஆதரவு இருந்தது. ஆனால் ஈரான் புரட்சிக்குப் பிறகு அந்த இராச்சியம் சரிந்துவிட்டது. அயத்துல்லா ருஹொல்லா கோமைனி அதிகாரத்துக்கு வந்து இஸ்லாமிக் ரிபப்ளிக் என்ற புதிய அமைப்பை நிறுவினார். அவர் நாட்டை இஸ்லாமிய சட்டங்களின்படி ஆள வேண்டும் என்று முடிவு செய்தார். முந்தைய ராஜா காலத்தின் மேற்கத்திய சாயலை விட்டொழித்து அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிரிகளாக அறிவித்தார். குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு ஈரானுக்கு ஒரு வியூக ரீதியான மற்றும் சித்தாந்த ரீதியான இலக்காக மாறியது. இது மத்திய கிழக்கின் அரசியலை முழுமையாக மாற்றியமைத்தது. 1989 கோமைனி இறந்த பிறகு அலி கமேனி அதிகாரத்துக்கு வந்தார். அவர் மதத் தலைமையில் விரைவாக உயர்ந்து முக்கிய நபரானார். காலப்போக்கில் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையே பலமுறை மோதல்கள் நடந்தன. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் நட்பு நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்தன. ஈரான் மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கு எதிராக போராடும் மிலிஷியா குழுக்களுக்கு முக்கிய நிதி உதவி செய்து வருகிறது. 2002 ஈரான் 2 ரகசிய இடங்களில் யுரேனியத்தை செறிவூட்டி வருவது வெளியானது. இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அணு உலைகளுக்கு பயன்படலாம் அல்லது அணு ஆயுதங்கள் தயாரிக்கவும் பயன்படலாம். அமெரிக்காவுக்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறது என்ற பயம் நீண்ட காலமாக உள்ளது. ஆனால் ஈரான் எப்போதும் அணு ஆயுதம் தயாரிப்பதில்லை என்றே கூறி வருகிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானின் அணு திட்டத்தை தடுக்க பல முயற்சிகளை மேற்கொண்டன. அதில் சைபர் தாக்குதல்கள், முக்கிய விஞ்ஞானிகளை கொலை செய்தல், அமெரிக்காவின் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் ஆகியவை அடங்கும். 2015 ஒபாமா அரசு மற்றும் ஈரான் இடையே அணு ஒப்பந்தம் ஏற்பட்டது. இது ஒரு நல்ல நாள், ஏனெனில் வலிமையான அமெரிக்க ராஜதந்திரத்தால் என்ன சாதிக்க முடியும் என்பதை மீண்டும் பார்த்தோம். கடந்த ஆண்டு நாங்கள் நமது நட்பு நாடுகளுடன் ஈரானுடன் செய்த அணு ஒப்பந்தத்தின்படி ஈரான் அணு குண்டு தயாரிக்க முடியாது. ஆனால் 2018 ட்ரம்ப் அரசு அந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறியது. இது கொடூரமான, ஒரு பக்கம் மட்டுமே லாபம் தரும் ஒப்பந்தம். இது போன்றது ஒருபோதும் நடக்கக்கூடாது. அதிலிருந்து 3 நாடுகளுக்கிடையேயான உறவுகள் இன்னும் உச்சக்கட்ட உடன்பாடின்மைக்கு சென்றன. 2025 புதிய பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது பங்கர் பஸ்டர் குண்டுகளுடன் வான்வழி தாக்குதல்களை நடத்தின. அதனால் ஈரானில் 3 அணுத்தளங்கள் கடுமையாக சேதமடைந்தன. அதே 2025 ஈரான் பொருளாதார நெருக்கடியில் இன்னும் ஆழமாக விழுந்தது. நாட்டின் நாணய மதிப்பு முழுமையாக சரிந்தது. உணவுப் பொருட்களின் விலை பெரிதும் உயர்ந்தது. மக்கள் மிகுந்த அதிருப்திக்கு ஆளானார்கள். 2025 இறுதியில் நாடு முழுவதும் பெரிய அளவில் போராட்டங்கள் தொடங்கின. அமைதியான போராட்டக்காரர்களும் கலவரம் செய்பவர்களும் சேர்ந்து இஸ்லாமிக் ரிபப்ளிக் அமைப்பை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரான் மக்களை தங்கள் அரசுக்கு எதிராக எழுந்து போராடுமாறு அழைப்பு விடுத்தார். உதவி விரைவில் வரும் என்று கூறினார். ஆனால் ஈரான் அரசு
அந்த போராட்டங்களை மிக கடுமையாக அடக்கியது. நாடு முழுவதும் இணைய சேவைகளை முழுமையாக மூடியது. பல நாட்கள் வெளி உலகத்துக்கு எந்த செய்தியும் வரவில்லை. இறுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தனர். சுமார் 50,000 பேர் கைது செய்யப்பட்டனர் என்ற தகவல் வந்தது. அமெரிக்கா மத்திய கிழக்கில் தன் இராணுவ பலத்தை அதிகரித்தது. ட்ரம்ப் ஈரானை மிரட்டுவதை தொடர்ந்தார். பிப்ரவரி 26 அன்று வியாழக்கிழமை ஜெனீவாவில் இரு நாடுகளுக்கு இடையே கடைசி ராஜதந்திர முயற்சி நடந்தது. ஆனால் அது தோல்வியடைந்தது. பிப்ரவரி 28 அன்று சனிக்கிழமை தெஹ்ரானில் காலை 9:40 மணிக்கு அந்த அரசு வளாகம் ஹெர் சதுக்கத்துக்கு அருகில் உள்ளது. அங்கு ஈரான் அதிபர் அலுவலகங்கள், தேசிய பாதுகாப்பு கவுன்சில் மற்றும் சுப்ரீம் லீடர் அலுவலகங்கள் உள்ளன. 2025 முதல் அமெரிக்கா ஆயதுல்லா கமேனி மற்றும் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்ஸ் IRGC அழுத்த நேரத்தில் எப்படி தொடர்பு கொள்கிறார்கள், எப்படி நகர்கிறார்கள் என்பதை சேகரித்தது. CIA மாதக்கணக்கில் கமேனியின் அசைவுகளை கண்காணித்தது. அவரது இடங்கள் மற்றும் தினசரி செயல்பாடுகளை வரைபடமாக்கியது. அன்று அவர் அங்கேயே இருந்தார். முக்கிய அதிகாரிகள் கூட்டம் நடக்கிறது என்று அவர்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தது. முதல் தலை இரவு நேரத்தில் இருள் மூடியிருக்கும் போது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தனர். ஆனால் இந்த வாய்ப்பு மிகச் சிறந்தது என்று நினைத்து தாக்குதல் நேரத்தை மாற்றினர். திடீரென இஸ்ரேல் ஏவுகணைகள் அந்த கட்டிடங்கள் மீது விழுந்தன. தாக்குதல் நேரத்தில் ஒரு கட்டிடத்தில் தேசிய பாதுகாப்பு அதிகாரிகள் பலர் இருந்தனர். மற்றொரு கட்டிடத்தில் சுப்ரீம் லீடர் கமேனி இருந்தார். தாக்குதலுக்கு பிறகு செயற்கைக்கோள் படங்களில் கட்டிடங்கள் கடுமையாக சேதமடைந்திருப்பதும் கருப்பு புகை எழுவதும் தெரிந்தது. ஜியோகான்ஃபர்ம் செய்யப்பட்ட வீடியோ ஃபுட்டேஜிலும் அந்த பகுதியில் பெரிய புகை தெரிந்தது. ஆயத்துல்லா அலி ஹுசைனி கமேனி அந்த தாக்குதலில் உயிரிழந்தார். அதேபோல் ஈரான் இராணுவ தளபதி சையது அப்துல் ரஹீம் மௌசவி, தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் அலி ஷம்கானி, IRGC கமாண்டர் முகமது பாக்பூர், பாதுகாப்பு அமைச்சர் அஜீஸ் நாசிர்ஜாதே ஆகியோரும் உயிரிழந்தனர். இஸ்ரேல் ஊடகங்களின்படி மொத்தம் 30 முக்கிய ஈரான் அதிகாரிகள் வெறும் அரை நிமிடத்தில் உயிரிழந்தனர். இந்த முழு ஆபரேஷனையும் இஸ்ரேலில் ரோரிங் லயன் என்றும் அமெரிக்காவில் எபிக் ஃபியூரி என்றும் பெயரிட்டு மாதக்கணக்கில் திட்டமிட்டனர். ஈரான் அதிபர் மசூத் பெஜெஷ்கியான் மட்டும் அந்த தாக்குதலிலிருந்து தப்பினார். சுப்ரீம் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் அலி லாரிஜானி நாங்கள் பழிவாங்குவோம் என்று கூறி ஆட்சி தொடரும் என்று உறுதியளித்தார். அரசு வளாகம் மீதான தாக்குதல் வெறும் முதல் பகுதி மட்டுமே. அதற்கு பிறகு இஸ்ரேல் தெஹ்ரான் சுற்றியுள்ள ஈரான் வான் பாதுகாப்பு அமைப்புகளை முழுமையாக அழித்தது. மூன்றாவது கட்டத்தில் சுமார் 200 ஃபைட்டர் ஜெட்களை ஈரான் உள்ளே அனுப்பி ஈரான் ஏவுகணைகளை விரைவாகவும் அதிக எண்ணிக்கையிலும் அழிப்பதே இலக்காக அமைத்தனர். அமெரிக்கா தாக்குதல் தொடங்கிய 30 நிமிடங்களுக்கு பிறகு இணைந்தது. நியூயார்க் டைம்ஸ் படி அமெரிக்கா தாக்குதல்கள் முக்கியமாக கிழக்கு ஈரானில் உள்ள இலக்குகளை நோக்கியவை. அது இஸ்ரேலிலிருந்து மிக தொலைவில் இருந்தது. அதேபோல் ஈரான் கடற்படையையும் இலக்காக்கியது. அமெரிக்க போர்க்கப்பல்கள் டோமஹாக் க்ரூஸ் ஏவுகணைகளை ஈரான் இலக்குகள் மீது ஏவின. தரைப்படைகள் ஆர்டிலரி ராக்கெட் அமைப்புகளை பயன்படுத்தின. தெஹ்ரானில் பல இராணுவ மற்றும் கட்டளை மையங்கள் இஸ்ரேல் வான் தாக்குதல்களுக்கு ஆளானவை. ஈரானின் மற்ற நகரங்களிலும் வெடிப்புகள் நடந்ததாக செய்திகள் வந்தன. ஆனால் தாக்குதல்களுக்கு பிறகு ஈரான் ட்ரூ பிராமிஸ் 4 ஆபரேஷனுடன் பழிவாங்கலை தொடங்கி மத்திய கிழக்கில் டஜன் கணக்கான இடங்களில் 100கணக்கான ஏவுகணைகளை ஏவியது. இஸ்ரேல் மீதே 200க்கும் மேல். ஏமன் ஹவுதிகள் ஆதரவாக ரெட் சி ஷிப்பிங் பாதைகள் மீது தாக்குதல்களை மீண்டும் தொடங்கினர். 2025 காசா போர் நிறுத்தத்துக்கு பிறகு 3 மாத இடைவெளியை முடித்தனர். ஈராக் குர்திஸ்தான் எர்பில் நோக்கி சென்ற ட்ரோன்கள் ஏவுகணைகளை அமெரிக்கா தலைமையிலான கூட்டணி தடுத்தது. பின்னர் அங்குள்ள விமான நிலையத்துக்கு அருகில் வெடிப்புகள் நடந்தன. துபாய் சர்வதேச விமான நிலைய டெர்மினல் 3 மீது ஈரான் ட்ரோன் தாக்குதலுக்கு பிறகு UAE வான் இடத்தை மூடியது. புர்ஜ் அல் அரப்,
ஃபேர்மாண்ட் ஹோட்டல்களில் தீப்பற்றியது. தாக்குதலாலா அல்லது கலங்களாலா தெளிவில்லை. பஹ்ரைனில் அமெரிக்கா 5th ஃப்ளீட் தலைமையகம் மீது ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்கள் நடந்தன. ஷஹத் ட்ரோன் டவரில் விழுந்த ஃபுட்டேஜ் வெளியானது. கத்தாரில் 66 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவியதால் 8 பேர் காயமடைந்தனர். சவுதி பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் மீதான தாக்குதல்களை தடுத்தனர். ஜோர்டானில் 49 ட்ரோன்கள் ஏவுகணைகளை தடுத்தனர். குவைத் விமான நிலைய டெர்மினல்கள் மீது ட்ரோன் தாக்குதல்கள். சிரியாவில் ஏவுகணை கலங்களால் 4 இறந்தனர். கத்தார் சவுதி பழிவாங்கும் உரிமையை அறிவித்தன. அரபு லீக் ஈரான் தாக்குதல்களை கண்டித்தது. நேட்டோ யூரோப் ஏவுகணை பாதுகாப்பு துருக்கி ராடார்களை எச்சரிக்கை நிலைக்கு கொண்டு வந்தது. நிபுணர்கள் ஈரான் ரகசிய ஏஜென்ட்கள் பற்றி எச்சரித்தனர். ஆனால் மொத்தத்தில் இந்த போரில் உயிர் இழப்புகள் பற்றி பேசினால், அமெரிக்கா படி 3 இராணுவ வீரர்கள் இறந்தனர், 5 பேர் காயமடைந்தனர். அல் ஜசீரா படி இஸ்ரேலில் 10, UAEயில் 3, பஹ்ரைனில் 1, குவைத்தில் 1, லெபனானில் 13, ஈராக்கில் 2. ஈரான் ரெட் கிரிசன்ட் படி 555 பேர் இறந்தனர், நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். நிலைமை இன்னும் தீவிரமடைந்து வருகிறது. முன்னால் என்ன நடக்கும் என்பதை காத்திருந்து பார்க்க வேண்டும். நண்பர்களே, இது பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் செய்யுங்கள்.